நீங்கள் எண்ணெய் கொப்பளிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது நம்ம வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் வந்து பேலன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி நம்ம வாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த மியூக்கஸ் செக்ரேஷனையும் பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதுனால நம்ம கட் பாக்டீரியாஸும் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2014 நடந்த ஒரு ஆராய்ச்சியில் நீங்கள் அதாவது தேங்காய் எண்ணெயை வச்சு வாய் கொப்பளிக்கும் பொழுது அந்த வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகளோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து நல்லெண்ணெய் வச்சு வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னா நம்ம வாய்ப்பகுதிகளில் முக்கியமாக நம்மளுடைய ஈறுகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கிறதுனால நம்மளுடைய செரிமானம் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ்டாக இருக்குது, நம்மளுடைய பற்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்தது, இல்லை வந்து முகத்தில் நிறைய பருக்கள் இருக்கிறது, என்னோடய ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் டாக்டர், ஈஸியாக என்னோடய ஸ்கின்னில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வந்துடும், இதே மாதிரி செரிமான கோளாறுகளும் வந்து இருக்குது, ஸோ மனதளவில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வாயில் விட்டுட்டு நல்லா வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வெளியில் துப்பிடுங்க. அதுக்கப்புறம் வெதுவெதுப்பாக வெந்நீரோட கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வாய் கொப்பளிக்கிறது நல்லது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களை வந்து பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம்.